முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நயினா நகேந்திரன் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட இருப்பதாகவும் அவர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று பாஜகவுடைய தலைமை உத்தரவிட்டதாகவும் தகவல்களை பார்த்து வருகிறோம். நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் இணைப்பில். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ நயினா நாகேந்திரன் மட்டும்தான் தேர்வு செய்யப்படணும் அப்படின்னு இந்த மூமெண்ட் இருக்கா, இல்லை வேற யாரும் தேர்வு செய்யப்பட வேண்டாம், அது அதிமுகவுடைய அழுத்தம் காரணமாக இப்படி நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுதா? அதிமுக அழுத்தம் காரணமா எப்படி நடந்திருக்க முடியும்? அதிமுகங்கிறது ஒரு மாநில கட்சி. பிஜேபிங்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான தேசிய கட்சியை இல்லாட்டி அமித்ஷாவெல்லாம் ஒரு மாநில கட்சியை டிக்டேட் பண்ணிட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி டிக்டேட் பண்ண முடியுமா? அப்படி டிக்டேட் பண்றாங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமியோட பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே, அதாவது ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி அதிமுக ஜெனரல் செக்ரட்டரியோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஏடிஎம்கே எம்எல்ஏ செங்கோட்டையன் டீம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதே போல எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிற போது எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய குருமூர்த்தி வீட்டுக்கும் போயிட்டு வர்றாருல, அப்படிங்கிறப்ப எப்படி அதிமுக அழுத்தம்னு சொல்லுவீங்க? ஒரு மாநில கட்சியுடைய அழுத்தத்துக்கோ இல்லாட்டி அவங்க டிக்டேட் பண்ற அளவுக்கோ பிஜேபி பலவீனமான கட்சியும் அமித்ஷா பலவீனமான தலைவரும் கிடையாது. இதை பலகாலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்ப லோக்சபா ஸ்பீக்கருடைய தேர்வு நடந்தது, அப்ப எல்லாரும் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள் அத்தனையும். இந்த லோக்சபா ஸ்பீக்கர் அப்போ சந்திரபாபு நாயுடு அழுத்தம் கொடுப்பார், அவர் அழுத்தம் கொடுப்பார், 10 நாளைக்கு மேல இந்த கட்சி ஆட்சி தாங்காது அப்படி இப்படின்ட்டு. கடைசியில் என்னாச்சு, மோடி யாரை எதிர்பார்த்தா அது ஓம் பிர்லா தான் 2வது முறையாக தொடர்ந்தார். அதுக்கப்புறம் டெப்டி ஸ்பீக்கர் அதுல எதிர்கட்சிகள் இந்த கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கும்னு அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, டெப்டி ஸ்பீக்கரே இல்லாமல் இந்த பார்லிமெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆட்சி ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால அதிமுக அழுத்தம்லாம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படி உனக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு மாநில கட்சி பிஜேபியோ அமித்ஷாவையோ மோடியையோ டிக்டேட் பண்ணவே முடியாது. இது ஒரு வழக்கமான நடைமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? ஆமா. இப்போ அண்ணாமலையை பிக்ஸ் பண்ணப்ப யார் யாரெல்லாம் போட்டி போட்டா, அதே போல இதுக்கு முன்னாடி எல்முருகன் வந்தப்ப எத்தனை பேர் போட்டி போட்டாங்க? அதே போலதான் வழக்கமான நடைமுறை. இதுல இருந்து ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையை தவிர்த்து விட்டுட்டு மெனக்கிட்டு நயினா நாகேந்திரனை கொண்டு வரணும் இவங்க விரும்புறாங்கன்னா ஏடிஎம்கேட அலையன்ஸ் வரணும் இவங்க ஆசைப்படுறோம். அதுக்கான இண்டிகேட். ஏடிஎம்கேட அலையன்ஸ் தேவைன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அண்ணாமலையை தொடர அனுமதிச்சிருக்கலாம். இல்ல அண்ணாமலை தான் இந்த ரேஸ்ல இல்ல அப்படிங்கறத செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு. அவர் ரேஸ்ல இல்லைன்னு சொன்னாலும் ஏன் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது? சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது? இதுக்கு முன்னால அவர் இதுக்கு முந்தின தேர்தல்ல, அதாவது 2024 தேர்தலின் போது அவர் சொல்லியிருக்கிறார், அதிமுகவுடன் கூட்டணி என்றால் நான் தலைவனாக இருக்க மாட்டேன், தொண்டனாக இருப்பேன். அப்படிங்கிறப்ப இந்த தடவை கூட்டணின்னு மத்திய தலைமை எடுத்தாச்சு, அகில இந்திய தலைமை. அப்படிங்கிறப்போ இவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை இவர்கிட்ட திணிக்க முடியாதுல்ல, அது சரியாகவும் இருக்காதே. சரி, இப்போ இந்த கூட்டணிக்கு ஏதுவான ஒரு தலைமை பிஜேபி இருந்தா தான் சரியாகும். அதனால நயினா நாகேந்திரன் தான் அப்படின்னா அதனுடைய இண்டிகேட்டர், அது கொடுக்கிற சமிக்கை என்ன அப்படின்னா ஏடிஎம்கே உடன் கூட்டணியை நோக்கி பிஜேபி போகிறது அப்படிங்கிறது. ஆனா இப்ப இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக ஒரு தேசிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிண்டியில பிரஸ் மீட் நடக்க போறதா சொல்லப்பட்ட இடத்துல கூட பேக்ரவுண்ட்ல அந்த எல்இடி ஸ்கிரீன்ல 3 தடவை அந்த மாத்தினது, ஸ்கிரீனை மாத்தினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜேபி நட்டா இப்படிங்கிறத பேர் போட்டு அண்ணாமலை போட்டு அந்த பக்கம் அமித்ஷாவோட அந்த ஸ்கிரீனை மாத்தினாங்க. இது இப்போ ஒரு மாதிரி பிடி கொடுக்காத மாதிரி அதிமுக தரப்புல இருந்து இருப்பதாக நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? அதை அப்படிலாம் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஏன்னா எல்இடி அது வெறும் எல்இடி ஆன் பண்ணா ஆன் ஆக போது, இல்லைன்னா ஆஃப் பண்ண போறாங்க. உங்களுக்கு பிரஸ் மீட்டே எத்தனை மணிக்குன்னு தெரியல, அதுவே தள்ளி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ எதுக்குங்க எல்இடி ஆன்லயே வச்சிருக்கணும்? ஆன் பண்ண என்ன தப்பு? எப்ப பிரஸ் மீட்டா அப்ப ஆன் பண்ணிக்கலாம், இல்ல எப்ப கூட்டமா அப்ப ஆன் பண்ணிக்க வேண்டியதுதானே. சார் சீனிவாசன், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. ஒரே ஸ்கிரீன்ல இருந்தா பரவாயில்ல, 3 ஸ்கிரீன் மாறுதுங்கறத ஒரு சந்தேகம் வருமா வராதா? ஒரு ஸ்கிரீன்ங்கிறது நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான், நீங்க கேள்வி ஸ்கிரீனை வச்சுட்டு ஒரு அரசியல் நீங்க பேசிட்டீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. ஏடிஎம்கேயோட பிடி கொடுக்கல, ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் இன்னும் பிக்ஸ் ஆகல அப்படின்னா நயினா நாகேந்திரன் இந்த வருஷமா தேர்வு செய்யப்படுற முடிவுக்கு எப்படி வந்தார்? இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாம இங்க ஒரு மாநில தலைவர் இவர்கிறத முடிவு பண்ணியிருப்பாங்க.
ஓகே. யோசிச்சு பாருங்க, லாஜிக் வேண்டாமா நீங்க சொல்றது? இல்ல நான் கேள்வியா தான் வைக்கிறேன். இல்ல இல்ல, இவ்வளவு பெரிய கட்சி எதுக்காக நைனார கொண்டுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஏடிஎம்கேட சுத்தமான உறவு இருக்கணும், எப்படியாவது அலைன்ஸ் கொண்டு வரணும். ஏடிஎம்கே வருமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண நிலையில நைனார கொண்டு வருவாங்க. அங்கேருந்து ஒரு கிரீன் சிக்னல் இருக்கிறதுக்கு அப்புறம் தானே இங்கே இந்த முடிவுக்கே வந்திருப்பாங்க. ஓகே. அப்ப இந்த இந்த மாநில தலைவர் தேர்வுங்கிறது இவ்வளவு நாள் போச்சு. ஓகே ஓகே. இப்ப இந்த அறிவிப்பு எப்ப வரும்னு எதிர்பார்க்கலாம் சார்? ரெண்டு கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு எப்ப வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது பொதுவா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு எனி டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. எனி டைம் எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, கிரேட் சார், நன்றி. அதுல இன்னொரு விஷயம் கூடுதலா ஒன்று சொல்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நாளைக்கு ஏதோ ஒரு நட்சத்திரம் சொல்றாங்க, அதோட பௌர்ணமின்னு வேற சொல்றாங்க. சரிங்க. அது வந்து எடப்பாடிக்கு உகந்த நாள், அவர் சென்டிமெண்ட்ல அவருக்கு உரிய நாள்னு ஏதோ சொல்றாங்க. ஓகே. ஆமா. அதே நேரத்துல அமித்ஷா இன்னைக்கு கிளம்புறது நாளைக்கு வரைக்கும் ஒத்தி போடப்பட்டிருக்கிறதாவும் நம்ம கேள்விப்படுறோம். ஓகே ஓகே. ஆமா. இப்ப இதெல்லாம் இந்த டாக்டர் எல்லாம் ஒன்னா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒன்று உண்டன். ரைட். ஆனால் இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட்ஸ். இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு 8 months 9 months பிஃபோராகவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இது எலெக்ஷனை செட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நடைமுறையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. என்னன்னா ஆக்சுவலா இந்த தடவை சீக்கிரம் வரணுங்கிறது தான் இவ்வளவு முயற்சி பண்றாங்க. ஓகே ஓகே. என்னன்னா ரெண்டு தரப்பு கேடட்டுக்கு இடையில மனக்கசப்பு நிறைய இருக்கு. இது கடைசி நீங்க அலையன்ஸை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா கேடட் ஜெல் ஆக மாட்டாங்க. ஓகே. கிரவுண்ட் லெவல்ல சிக்கல் உருவாகும். கிரவுண்ட் லெவல்ல அவங்க ஜெல் ஆகணும். அதுக்கு இடையில இந்த ரெண்டு தரப்புமே சேர்ந்து பல கூட்டங்கள் நடத்துறது, ரெண்டு பேரும் சேர்ந்து போராட்டம் அனௌன்ஸ் பண்றது, இந்த மாதிரியா கொஞ்சம் கொஞ்சமா இவர்கள் நெருக்கி வர்றதுக்கு, மனதளவுல நெருக்கி வர்றதுக்கு ஒரு காலம் தேவைப்படுது இல்ல? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே, சரி. அதுக்கு இந்த ஓராண்டு பயன்படும். நல்லது நல்லது சார், நல்லது சார். ரொம்ப நன்றி சீனிவாஸ் சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்து நேரத்தை மிக்க நன்றி.